வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். அரசு அதிகாரி தாக்கப்பட்டதை கண்டித்து ஊழியர்கள் தலைமை செயலகம் முன்பாக முற்றுகை போராட்டம். விடுதலை சிறுத்தையினரை கைது செய்ய கோரிக்கை. புதுவையில் முடிவெட்டும் கட்டணம் உயர்கிறது. விலைவாசி உயர்வினால் புதுவை மாநில முடித்திருத்துவோர் சங்க கூட்டத்தில் தீர்மானம். புதுவையில் பாதாள சாக்கடை திட்ட செயல்பாடுகள் 4 பகுதிகளிலும் ஆய்வு நடத்துவதென சட்டமன்ற மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் முடிவு. இனி விரிவான செய்திகள். புதுவை தலைமை செயலகத்தில் பாதுகாப்பு போலீசார் அரசு ஊழியர்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. இரு தரப்பினரும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை சமாதானப்படுத்தும் பணியில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டனர். புதுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளரான இளவரசனின் நண்பர் சிவபெருமாள் பணியிட மாற்றம் தொடர்பாக தலைமை செயலரிடம் மனு கொடுக்க வெள்ளிக்கிழமை காலை தலைமை செயலகம் வந்தார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தடுத்துள்ளனர். இதனால் இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டதுடன் தலைமை செயலக நுழைவாயில் முன்பாக மோதிக்கொண்டனர். அப்போது தலைமை செயலகத்தில் இருந்து விரிவாக்க பிரிவு கண்காணிப்பாளர் மனோகர் வெளியே வந்தபோது தலைமை செயலகத்தில் இருந்து விரிவாக்க பிரிவு கண்காணிப்பாளர் மனோகர் வெளியே வந்தபோது அவரை விடுதலை சிறுத்தைகள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து தலைமை செயலக ஊழியர்கள் தங்கள் பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட இதற்கு போட்டியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் தலைமை செயலக வாயில் முன்பாக திரண்டனர். இதனால் அங்கு பதட்ட நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து இரு தரப்பினரிடமும் எஸ்பி சிவதாசன், தாசில்தார் ரமேஷ் ஆகியோர் பேச்சு நடத்தினர். தலைமை செயலர் வந்ததும் இது பற்றி பேசி தீர்வு காணப்படும் என கூறப்பட்டதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலைந்து சென்றனர். ஆனால் அரசு ஊழியர்கள் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பாதுகாப்பு பணியில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவை மாநிலத்தில் மருத்துவ குல சமுதாயத்தினருக்கு 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என முடித்திருத்துவோர் நல உரிமை சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுவை மாநில முடித்திருத்துவோர் நல சங்கம் சார்பில் விலைவாசி உயர்வு தொடர்பான கூட்டம் வர்த்தக சபையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. சங்க தலைவர் ராஜா தலைமை தாங்க மருத்துவ குல மரபினர் நல சங்க தலைவர் காசிநாதன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுவை மற்றும் காரைக்காலில் முடித்திருத்தம் கட்டணத்தை உயர்த்துவது என்றும் குழந்தைகளை பராமரிக்கும் பெண்களையும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கிராம பகுதிகளில் உள்ள முடித்திருத்துவோருக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் எனவும் புதுவை மாநிலத்தில் உள்ள மருத்துவ குல சமுதாயத்தினருக்கு 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவையில் பாதாள சாக்கடை திட்டத்தை ஆய்வு செய்வதென மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுவை சட்டசபை வளாகத்தில் மதிப்பீட்டு குழு கூட்டம் சேர்மன் நாஜிம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் VMC சிவகுமார், ஓம் சக்தி சேகர், பெரியசாமி, பாஸ்கர், அசோக் ஆனந்த், தமிழ் செல்வன், சட்டசபை செயலாளர் சிவபிரகாசம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் இந்த நிதியாண்டு முடிய 3 மாதங்கள் மட்டுமே இருப்பதால் ஏனாமில் கோதாவரி படுகையில் குழாய் அமைக்கும் பணியை ஆய்வு செய்வது எனவும் புதுவையின் 4 பகுதிகளிலும் பாதாள சாக்கடை திட்டம் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிக்கப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்வதென முடிவெடுக்கப்பட்டது. கூட்டத்தில் புதுவை அரசால் நிறைவேற்றப்படும் திட்ட பணிகளை ஆய்வு செய்வதென உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். புதுவையில் சமூக செயல்பாட்டு பேரவை சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பருவநிலை எதிர்கொள்ள மாநில செயல்திட்டம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது.
இந்திய சமூக செயல்பாட்டு பேரவையின் சார்பில் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டிய மாநில செயல் திட்டம் தொடர்பான கருத்தரங்கு வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. முருகன் வரவேற்புரையாற்ற இந்திய சமூக செயல்பாட்டு பேரவையின் தேசிய இணை செயலாளர் ஜோசப் விக்டர் ராஜ் நோக்க உரையாற்றினார். பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டிய மாநில செயல் திட்டங்கள் குறித்து திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை இயக்குநர் கனகசபை, வனத்துறை இணை இயக்குநர் முருகேஷ், சுற்றுலாத்துறை இயக்குநர் விஜயகுமார், பள்ளி கல்வித்துறை சிறப்பு அலுவலர் கிருஷ்ணன், சுற்றுச்சூழல் பொறியாளர் ரமேஷ் ஆகியோர் உரையாற்றினர். இதில் பல்வேறு அமைப்பினர் மற்றும் அன்பாலயம் ஆட்டோ சொசைட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். உலக ஊனமுற்றோர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் பச்சையப்பன் பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். தேங்காய் திட்டில் இயங்கி வரும் பச்சையப்பன் செவித்திறன் குறையுடையோர் பள்ளியில் வெள்ளிக்கிழமை உலக ஊனமுற்றோர் தினம் கொண்டாடப்பட்டது. காலை 9:30 மணிக்கு கடற்கரை டியூப்ளெக்ஸ் சிலை அருகில் இருந்து சுமார் 80 மாணவர்களும் ஆசிரியர்களும் மற்றும் பெற்றோர்களும் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை தொடங்கி தேங்காய் திட்டில் உள்ள பள்ளியில் நிறைவடைய செய்தனர். இந்நடைப்பயணத்தின் இடையில் 5 இடங்களில் ஆசிரியர்களும் மற்றும் மாணவர்களும் 10 நிமிட விழிப்புணர்வு சாலை நாடகம் நடத்தினர். பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் பாலையா தேங்காய் திட்டில் உள்ள பள்ளியில் நடைப்பயணத்தை முடித்து வைத்தார். இறுதியில் பள்ளியின் கௌரவ இயக்குனர் சரஸ்வதி சுந்தர் மரக்கன்று நட்டு விழாவை இனிதே நிறைவு செய்தார். கிறிஸ்துமஸ் நாளை மறுதினம் கொண்டாட்டம். புதுவையில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் நாளை நள்ளிரவு சிறப்பு திருப்பலி. அரசு மருத்துவமனைகளில் மனித உரிமை மீறலை தடுத்து ஏழைகளுக்கு தரமான சிகிச்சை. மக்கள் விழிப்புணர்வு மாநாட்டில் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேகை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் தி பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. Happy journey. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. Little Mayfair 321 MG Road, Puducherry.
காசு மேல வெள்ளி காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா வெள்ளி காசு. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நம்ம ராம் சில்க்ஸ்ல ஆடைகளோடு வெள்ளி தரும் நேரம் இது. ஆடைகள் புதுவிதமா வாங்கலாம், விதவிதமா கூடவே இலவசமா. ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸிற்கு 1 கிராம் வெள்ளி காசு இலவசம். ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. Diamond Jewelry Collections from Ram Tanganagai Maligai, Pondicherry. வைரம் வரம் வாங்கி வந்தேனே, இது தூய்மை நல்ல ராசி, இல்லை தோஷம். சரிகமகரிசா வைரம் வரம் வாங்கி வந்தேனே. Viva Diamond Jewelry Collections from Ram Tanganagai Maligai. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை காங்கிரசின் முன்னாள் தலைவர் சேதுராமன் நினைவு நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுவை முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சேதுராமன் நினைவு நாள் நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை காலை ரங்கப்பிள்ளை வீதியில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை உழவர்கரை தொகுதியில் 25 லட்சம் ரூபாய் செலவில் கால்வாய் மேம்படுத்துவதற்கான பணிகளை அமைச்சர் பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மூகாம்பிகை நகர் சந்திப்பில் இருந்து டாடா மோட்டார் வாகன கடை வரை மற்றும் கால்நடை மருத்துவமனையில் இருந்து புத்துக்கோவில் வரை பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டத்தில் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் செலவில் கால்வாய் மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். அப்போது உதவி பொறியாளர் ஸ்ரீதர், இளநிலை பொறியாளர் மகமது ஆகியோர் உடனிருந்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுவையில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் சனிக்கிழமை நள்ளிரவில் சிறப்பு திருப்பலி பூசைகள் நடைபெற உள்ளதால் அதில் பங்கேற்க கிறிஸ்துவர்கள் ஆர்வமுடன் தயாராகி வருகின்றனர். இயேசு பிறப்பு எனப்படும் கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. புதுவையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் சனிக்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பு திருப்பலி பூசைகள் நடைபெறுகின்றன.
புதுவை மிஷன் வீதியில் ஜென்மராக்கினி மாதா பேராலயத்தில் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் கூட்டு பாடல் திருப்பலி நடைபெறுகிறது. இதேபோல் இருதய ஆண்டவர் ஆலயம், ஆட்டுப்பட்டி அந்தோனியார் ஆலயம், முத்தியால்பேட்டை, தாகூர் நகர், ரெயின்போ நகர், தட்டாஞ்சாவடி, ரெட்டியார் பாளையம், வில்லியனூர் மாதா ஆலயம், ஆரியாங்குப்பம், உப்பளம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் உள்ள கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் சனிக்கிழமை நள்ளிரவு சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளன. இதில் கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் குடும்பத்துடன் பங்கேற்க கிறிஸ்துவர்கள் ஆர்வமுடன் தயாராகி வருகின்றனர். புதுவை அரசு மருத்துவமனைகளில் ஏழைகளுக்கு தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று மக்கள் விழிப்புணர்வு மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகம் சார்பில் மக்கள் விழிப்புணர்வு மாநாடு ரோஸ்மா திருமண நிலையத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. கௌரவ தலைவர் தனத்தியாகு அமைப்பின் கொடியேற்றி வைக்க தேசிய அமைப்பாளர் லெனின், ஒருங்கிணைப்பாளர் கோபிநாதன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்க மாநில தலைவர் நாகசுப்பிரமணியா, அவைத் தலைவர் அழகானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநாட்டில் அரசு மருத்துவமனைகளில் உள்ள குறைகளை போக்கி மனித உரிமை மீறலை தடுத்து ஏழைகளுக்கு தரமான சிகிச்சை வழங்கப்படவும், உயர்கல்வி, மருத்துவம், பொறியியல் படிப்பிற்கான அரசு ஒதுக்கீட்டில் 50% புதுவை மாணவர்கள் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் த பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மெரி கோ ரவுண்ட். பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. Happy journey. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. Little Mayfair 321 MG Road, புதுச்சேரி. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் கனவிலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்
நான்ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனை பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனை பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869909557. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 82 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 81 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் இரவில் பனிப்பொழிவு இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையில் இருந்து 28 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
இன்றைய முதன்மை செய்திகள். அரசு அதிகாரி தாக்கப்பட்டதை கண்டித்து ஊழியர்கள் தலைமை செயலகம் முன்பாக முற்றுகை போராட்டம். விடுதலை சிறுத்தையினரை கைது செய்ய கோரிக்கை. புதுவையில் முடிவெட்டும் கட்டணம் உயர்கிறது. விலைவாசி உயர்வினால் புதுவை மாநில முடித்தீர்த்துவோர் சங்க கூட்டத்தில் தீர்மானம். புதுவையில் பாதாள சாக்கடை திட்ட செயல்பாடுகள் 4 பகுதிகளிலும் ஆய்வு நடத்துவதென சட்டமன்ற மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் முடிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.